வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம 8 விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது இதோட பார்ட் 1 வந்து போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதோடு இல்லாமல் இதில் 2 விஷயம் இருக்காது. அது என்னத்துக்கு அப்படி வச்சுருக்கேன்னா, அதாவது தமிழ் மக்கள் இவனுங்க எல்லாமே இங்கிலீஷ்காரனுங்க. தமிழ் மக்கள் எப்படி இதெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு தனித்தனியாக பிரித்து சொல்கிறதுக்காக தான் அந்த 2 விஷயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு இது என்ன வீடியோன்னு தெரியாது. இது உலகின் முதல் கண்டுபிடிப்போட வீடியோ பார்ட் 2. பார்ட் 1 வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் வந்து 8 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதோட 2 விஷயங்கள், அதாவது தமிழன் எப்படி இதெல்லாம் பயன்படுத்தினா, இதோட எல்லா விஷயத்தையும் 2 விஷயமாக பிரித்து பார்க்க போகிறோம். வாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. இந்த இடத்துல நம்ம 10ஆவதாக பார்க்க போகிறது பஸ், அதாவது பேருந்து. தமிழில் சொல்ல போனால் பேருந்து. இப்போ செம பேருந்து, கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபோட்டோ வருது பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பஸ். செம்மையாக இது. பஸ்ஸு பார்க்கறதுக்கு மேலேயும் உட்காரலாம், உள்ளேயும் உட்காரலாம். இது வந்து ஒரு கம்பெனி தான் கண்டுபிடிச்சிருக்கு, தனியாக யாரும் கண்டுபிடிக்கல. கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா மெர்கஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, பென்ஸ் கம்பெனி தான் கண்டுபிடிச்சிருக்கு. 1886 கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டிவி. இப்போ எல்லோரும் வீட்லேயும் ஸ்மார்ட் டிவி, எல்இடி டிவி, அப்புறம் 30 இன்ச்சு 40 இன்ச்சுன்னு வச்சுருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டியில் தான் டிவியாக இருக்கும். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் இருக்கும் ஸ்க்ரீனு. அந்த ஃபோட்டோ வருது பாருங்கள். இதுதான் வேர்ல்டு ஃபஸ்ட் டிவி. செப்டம்பர் 7, 1924 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சவரோட பேர் பார்த்தீங்கன்னா டிலோ ஃப்ரான்ஸ்வொர்த். பேர் செம்மையாகுது கேட்கறதுக்கு. அப்படியே கூடவே அடுத்தது சேனல் பார்த்துருவோம். இது வேர்ல்டு ஃபஸ்ட்டு சேனல். இது இங்கிலீஷ்காரெலாம் பார்க்குற சேனல். பிபிசி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அடுத்தது நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா டிடி பொதிகை, தூர்தர்ஷன் சேனல். 90s கிட்ஸு தான் நிறைய தெரியும் இந்த சேனலை, ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. இதை கேட்டிங்கன்னா ஆடி போயிடுங்க. இது வரையும் பார்த்தாலும் சும்மா ட்ரெயிலர் தான். இதுமாதிரி தான் மெயின் பிக்சரை வரப்போகுது. அதாவது உலகத்திலேயே முதல்ல யார் பணக்காராக இருந்தாங்க அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இவர் தான் முதல்ல பணக்காராக உலகத்திலே இருந்தவர். பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப் பெஸ். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 12 ஜனவரி 1964 பிறந்திருக்காரு. இவருக்கு மட்டும் 4 பசங்க இருக்காங்க. அதாவது யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தினைக்கும் ஆர்டர் பண்ணி நெட்டில் வாங்குறீங்களே அமேசான், அவர் ஓனர் தான், அமேசானோட ஓனர் தான் இவர். நம்ம எவ்வளவோ வாங்கியிருப்போம், ஆனால் இவர் தான் ஓனருன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காமல் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோங்க. அமேசானோட ஓனர், சிஇஓ எல்லாம் இவர் தான். ஜெஃப் பெசோஸ். பேர் வாயில் வரல, தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபேன். நான் வீட்டிலலாம் ஃபோன் நம்ம கூட தூங்கிடுவேன், ஆனால் ஃபேன் இல்லாமல் தூங்க முடியாது. நைட்டு அது மட்டும் ஃபேன் இல்லைனா தூக்கமே வராது. எத்தனை பேர் ஃபேன் இல்லாமல் தூங்குவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் சூப்பர் ஃபேனுங்க. ஆனால் பழைய ஃபேனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஃபோட்டோ வருது பாருங்கள் நீங்களே. இதுதான் அந்த ஃபேன். என்னடா இது ஊஞ்சல் மாதிரி இருக்குது, இதை போய் ஃபேனுன்ற. அது ஒயரு, அதுதான் கரண்ட்டு. மேலே இருக்குது மோட்ரு. இந்த தகரம் வந்து ஆடும் கீழே உக்காந்துங்கிறவங்களுக்கு மேலே, அப்போ காற்று வரும். இதுதான் ஃபேன். செம கண்டுபிடிப்பு இல்லை இது. என்னடா புத்தலாட்டாது. பார்க்க போகிறது சைக்கிள் தான். சைக்கிள் எல்லார் வீட்லேயும் இருக்கும். சைக்கிள் இல்லாத வீடுன்னு சொல்ல முடியாது. கியர் சைக்கிள், சாதா சைக்கிள், ஹீரோ சைக்கிள்னு சுற்றினு இருப்போம். ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க அந்த சைக்கிள் தான் சுற்றுவானுங்க. அதுதான் அவங்க ஃபேவரட் சைக்கிளாக கூட இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சைக்கிள் பார்த்தீங்கன்னா செயின்லாம் இல்லவே இல்லை. முன்னாடி இருக்கிற டயர் தான் மெர்ச்சின்னு போனோம். பாருங்கள் நீங்களே, முன்னாடி மட்டும்தான் ஒரே ஒரு பெடல் இருக்கும், அது மெர்ச்சின்னு போனோம். இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1817 கண்டுபிடிச்சிருக்காரு. பேர் வந்து கிரிக் பாட்ரிக் மேக்னசிம்னு நினைக்கிறேன். பேர் வித்தியாசமாக இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த சைக்கிள் பார்க்குறதுக்கு. ஈஸியாக ஒரே ஒருத்தர் தான் போக முடியும் போல இருக்குது. டபுள்ஸ் எல்லாம் ஏற்றின்னு போக முடியாது. இந்த சைக்கிளை வாங்கிட்டால் பிரச்சனையே இல்லை, சிங்கிளாக இருக்கிறவங்க. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ரேடியோ யாருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வேறு யாரும் இல்லை, மார்க்கோனி தான். 1890 கண்டுபிடிச்சிட்டாரு. டிசம்பர் 23 இந்த நாளில் தான் கண்டுபிடிச்சிருக்காரு ரேடியோவை. இது ரேடியோ ஸ்டேஷன், இதுதான் ரேடியோ, பழைய ரேடியோ ஃபஸ்ட். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வேர்ல்டு ஃபஸ்ட் ஆன்லைன் கேம். இதை கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி, லூடோ கிங் அப்படி இப்படி என்னென்னவோ விளாண்டுக்கிறாங்க. ஆனால் MUDIII
இப்படி தான் ஒரு கேம் ஃபஸ்ட்டு ஆன்லைன் கேமு இந்த கேம் தான். ஆனால் இப்போ இது ப்ளே ஸ்டோரில் இல்லை. வேறு எதாவது நெட் சென்டரில் போய் கேட்டு பாருங்க நண்பா, இந்த கேம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. பார்த்தாலே சூப்பராக இருக்குது இமேஜஸ்லாம். அடுத்தது பார்க்க போகிறது தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் சிஎன் அண்ணாதுரை. 1909 1969 வரையும் இருந்திருக்காரு. இவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு நாட்டுக்கு. என்னடா திடீர்னு அரசியல்லாம் பேசுகிற, உன் வேலை இது இல்லையே அப்படிலாம் சொல்லாத. இங்கே தமிழ்நாட்டுக்கு யார் ஃபஸ்ட்டு சிஎம் வந்தாங்கன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு, அதான் இதையும் சேர்த்து பண்ணேன். இவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னா சொல்லணும். ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு மக்களுக்கு, சும்மா சொல்லக்கூடாது. நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தமிழனோட வாழ்க்கையை பற்றி சொல்லலாம் தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியாது. அது தனியாகவே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த வீடியோவாக போட்டலான்றதுக்காக பார்ட் 3ல் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.